ஸோ அதற்கான ஒரு முதல் அடியாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்துடைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது. விஷன், சின்ன குறிக்கோள், அது முக்கியமான குறிக்கோள் வட மாவட்டங்களில் பெண் குழந்தைகளை மேற்படிப்பு ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு போகணும். போன வாரம் கள்ளக்குறிச்சியில் ரிவ்யூ மீட்டிங் இருக்கும் பொழுது குறிப்பாக கல்வராயன் மலை போல மாவட்டங்களில் மேலே கள்ளக்குறிச்சி மேலே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 13 வயது 14 வயசுலேயே வட மாவட்டங்களில் சிறு வயதிலே பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மண்டலமாக இருக்கு. அது மாதிரி லிக்கர் சேல்ஸ், கஞ்சா, போதை பழக்கங்கள் அதிகமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மூலயமா புதிய மருத்துவமனை, நெடுஞ்சாலைத்துறை மூலமா புதிய புதிய ரோட்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் அது இருந்தாலும் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியது காவல்துறை கேட்டுக்கொள்வது. இங்கே இருக்கக்கூடிய அதிகமான கஞ்சா புழக்கங்களும் அதோடைய பயன்பாடுகளும் உடனடியாக எந்த விதமான தயவதாட்சியம் இல்லாமல், எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். அந்த அளவுக்கு திருவண்ணாமலையில போர்க்கால அடிப்படையில் மார்னிங்கே கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த ட்ரக்ஸ் சேல்ஸ் திருவண்ணாமலையில அதிகமாக வருது. அதை உடனடியாக எவ்வளவு தூரம் பார்டர் க்ளோஸ் பண்ணி எவ்வளவு தூரம் நம்ம கள்ளச்சார அதிகமான பயன்பாடுகள் இருக்கு. கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி வட மாவட்டங்கள் அதிகமாக இருக்கு. இதையெல்லாம் உடனடியாக ஒழிக்கணும். நல்ல மருத்துவமனைகளை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு முக்கிய பிரச்சனையா இந்த அரசு பார்த்துட்டு இருக்கு. நானும் முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி, மேனிஃபெஸ்டோலையும் அதை பற்றி வலியுறுத்திருக்கோம். வட மாவட்டங்களில் அதிகமான குழந்தை பிறப்பு இருக்கு. மற்ற மண்டல